கார்னர் பிளாட் அப்படின்றதால விண்டோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே அதிகமாக உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். எலிவேஷனில் ஃபுல்லாகவே டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கிராக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வராது. அதோட வாட்டர் லீக்கேஜ் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்காது. இது மட்டும் இல்லாமல் என்டையர் வீட்டுக்குமே சேஃப்டிக்காக சிசிடிவி கேமராவும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் டைல் பண்ணிவிட்டு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு, சானிடரி வேர்ஸு எல்லாமே பேரிவேர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. வீடு கட்டுறதுக்கு மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயர் கட் பிரிக்கு, டால்மியா சிமெண்ட், ஏஆர்எஸ் ஸ்டீல். இந்த வீட்டுடைய அவுட்டர் பெயிண்ட் ஃபுல்லாகவே ஏஷியனில் அல்டிமா ப்ரொடெக்ட் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேலுக்கான ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா குன்றத்தூரில் இருக்குது. 3 பிஹெச்கே வீடாக பண்ணியிருக்காங்க. இன்டீரியரோடு பண்ணியிருக்காங்க. இந்த வீடு எப்படி இருக்குது, என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்க, என்ன மாதிரி குவாலிட்டியில் இந்த வீடு கட்டியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீட்டுடைய எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு கார்னர் பிளாட். கார்னர் பிளாட்ன்றதால 2 சைடுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டிசைன் இருக்குது. எலிவேஷனில் ஃபுல்லாகவே டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்சர் பெயிண்டிங் எலிவேஷன் ஃபுல்லாக பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கிராக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வராது. அதோட வாட்டர் லீக்கேஜ் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்காது. அதனால் ஃபுல்லாகவே டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்னர் பிளாட் அப்படின்றதால விண்டோஸுமே வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே அதிகமாக உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த பெனிஃபிட்டும் இதில் இருக்குது. இந்த வீட்டுடைய லேண்ட் ஏரியா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, அகலம் 24 அடி, நீளம் வந்து 31 அடி. மொத்தமாக 771 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்ட வருது. இந்த வீட்டுடைய பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1440 கிட்ட பண்ணியிருக்காங்க. இதில் டெக்ஸ்சர் பெயிண்டிங் மட்டும் இல்லாமல் மேலே வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ஷேப்புக்குமே 2 சைடுமே தெரிகிற மாதிரி ஒரு பெர்கோலா டிசைனும் கொடுத்துருக்காங்க. அதோட லைட்டிங்குமே வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. நைட்டில் வந்து லுக் வைஸ் பெட்டராகவே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் என்டையர் வீட்டுக்குமே சேஃப்டிக்காக சிசிடிவி கேமராவும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. லைன் மட்டும் கொடுக்கல, கேமராவே கொடுத்துட்டாங்க. இப்போ உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீட்டுடைய மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இதோட ஹெச்பிஎல் ஷீட் 2யும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது எம்எஸ் இல்லை அப்படின்றதால ரஸ்ட் ஆகிற பிரச்சனையும் இருக்காது. இந்த கேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10.4க்கு 13 அடி சைஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலிக்கான 4 சீட்டர் காரு வந்து தாராளமாக நிறுத்துகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்சர் பெயிண்டிங் எங்கேயுமே பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இது தெரியும். ஒன்று வந்து செப்டிக் டேங்க்கு, இன்னொன்று சம்பு. அது மட்டும் இல்லாமல் போர்வெல்லும் போட்டிருக்காங்க 200 அடிக்கு. வெளியே எப்படி சிசிடிவி கேமரா பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே பார்க்கிங் ஏரியாவிலையும் கேமரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீட்டுடைய மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மெயின் டோருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீ குட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக அந்த 3/7 3.5/7 அந்த ரேட்டில் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு விண்டோ செக்ஷனும் பண்ணியிருக்காங்க. பட் ஃபிக்ஸடு தான் அது. டீ குட் டோரில் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பா லாக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஜென்ரலாகவே இந்த மாதிரி லாக் கொடுக்கும்போது அதோடு நிறுத்திடுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தாப்பால் இதுவும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. இந்த வீட்டுடைய மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு உள்ளே வந்தோம்னா இங்கே வந்து ஒரு லிவிங் ஏரியா. இதுவுமே வந்து சின்னதாக இல்லை, ஓரளவுக்கு பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து டைனிங் ஏரியா வரும். அது 2யும் கம்பைன் பண்ணி ஓப்பனாகவே கொடுத்ததால இது வந்து கொஞ்சம் பெரிய ஏரியாவாக இருக்குது. இங்கே வந்து டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால் ஃபுல்லாகவே என்டையராகவே கவர் பண்ண மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கே டோருக்கு மேலே இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூட்டட் வால் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே இருக்கிறது எல்லாமே வுட்டில் லேமினேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னர் டோர் கிட்ட வர்றதால கர்வ் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரா செட்டப்பு அந்த கார்னரில் பார்க்குறதுக்கு லுக் வைஸாகவும் நல்லாயிருக்கு. இங்கே வந்து ஷோகேஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டு ஏரியாவை இதோட பாதியில் நிறுத்தாமல் இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. அந்த இன்டீரியரோட லுக் வைஸ் அது பெட்டராக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதோட ஃபால் சீலிங்கும் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட் பேனல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேனல் யூஸ் பண்ணிவிட்டு சுற்றி வந்து ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே இது வந்து டைனிங் ஏரியா. இந்த ஏரியாவுக்கு மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபைல் லைட்லாம் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே இங்கே வந்து ஓப்பன் கிச்சனாகவே கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பனாக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். கிச்சனுடைய என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமு ப்ளைவுட்டில் பண்ணியிருக்காங்க. இங்கே சின்னதாக ஒரு ஷோகேஸ் இருக்குது. அப்புறம் கிச்சன் மேலே எல்லாமே கிரானைட்டில் தான் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப்புக்கு பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மேலே லாஃப்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே எல் ஷேப்புக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கடப்பா ஸ்லப்பில் சிவில் ஒர்க்லேயே செல்ஃப் எல்லாம் பண்ணிவிட்டு ப்ளைவுட்டில் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஜை செட்டப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு கபோர்டு இருக்குது. இந்த டோருமே வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் டோராக கொடுத்துருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே மூவ் பண்ணிக்கலாம். இந்த என்ட்ரன்ஸ் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னும்போது இந்த டோரை ஓப்பன் பண்ணி வச்சா போக வர கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி டோர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயுமே ஸ்டோரேஜுக்கான கடப்பா ஸ்லாப் எல்லாம் கொடுத்து செல்ஃபு ரெடி பண்ணியிருக்காங்க. கீழேயும் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி கிச்சன் மேடையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கான்கிரீட்ல தான் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு செமி மாடுலரா இங்க டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதில ட்ராஸுமே உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல 2 விண்டோ குடுத்துருக்காங்க. டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சீலிங் வரைக்கும் ஒட்டியிருக்காங்க. கிச்சன் அப்படின்றதால இது வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா, எப்ப வேணா, எங்க வேணா எண்ணெய் கறை படியலாம். அத மெயின்டெயின் பண்றது ஈஸியா இருக்கும் டைல் ஒட்டும்பொழுது. இப்ப ஹால்ல பார்த்தீங்கன்னா, இங்கேயே வந்து 3 ஜன்னல் குடுத்துருக்காங்க. ஏன்னா 2 சைடுமே ரோடு இருக்கிறதால, அந்த ஸ்பேஸ அழகா யூஸ் பண்ணி உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க பக்கத்துல இடம் விட்டு கட்டும்பொழுது வர்ற வெளிச்சத்த விட, ரோட் சைடு வந்து கேப் அதிகமா 20 அடி ரோடு இருக்கு 2 சைடுமே. அதனால வெளிச்சமும், காத்தும் அதிகமாவே வரும். இது மட்டும் இல்லாம, இங்க எல்லாமே யூபிவிசி விண்டோ தான். ஆனா ஓப்பனபிளா குடுத்துருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு பெட்ரூம் இருக்கு. அந்த பெட்ரூமுக்கு முன்னாடி படிக்கட்டுக்கு கீழ உங்களுக்கு வந்து காமன் பாத்ரூம் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இது ஃபுல்லா டபிள்யூபிசி ஃப்ரேமு பிளஸ் டோரு அது குடுத்துருக்காங்க. இங்க வந்து ஒரு காமன் இண்டியன் டாய்லெட் தான் குடுத்துருக்காங்க. இங்க வந்து டைனிங் ஏரியாவுக்கான வாஷ் பேஷனு. இந்த ரூமுடைய டோரு. இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா நமக்கு இதுலயே ஹேண்டில் வந்துரும். டோர லாக் பண்ணும்போது. பட் எக்ஸ்ட்ராவா இங்கேயுமே ஒரு ஹேண்டில் குடுத்துருக்காங்க. நம்ம டோர இழுத்து சாத்தணும் அப்படின்னா, அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இந்த ரூமுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பேக்ட்டான ரூமு தான். கீழ வந்து ஒரு பேரண்ட்ஸ் பெட்ரூம் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூமுடைய சைஸு, ஹாலுடைய சைஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிளான்ல காட்டுவோம். அதிலயே நீங்க பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம, இங்க வந்து வந்தீங்கன்னா, அந்த பெரிய லாஃப்ட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இந்த நீளத்துக்கு. இங்கேயே வந்து சிவில் ஒர்க்லயே செல்ஃப் குடுத்து, அத டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4 அடிக்கு 4 அடி சைஸ்ல பெரிய விண்டோவாவே குடுத்துருக்காங்க. அதோட மஸ்கிட்டோ மெஷ்ஷோட குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேல போறதுக்கான ஸ்டேர்கேஸு, அந்த ரெயிலிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் பண்ணியிருக்காங்க. அதோட இங்க அந்த பில்லருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பில்லர் தான். அதோட வுட் காம்பினேஷன்ல பார்க்கறதுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கிற மாரி பண்ணியிருக்காங்க. படிக்கட்டுடைய ஃப்ளோரிங் எல்லாமே கிரானைட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே சன்லைட் வரணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு விண்டோ, இங்க ஒரு விண்டோ, ஸ்லைடிங் விண்டோ குடுத்துருக்காங்க. மேல வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் குடுத்துருக்காங்க. இதுதான் மாஸ்டர் பெட்ரூமு. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா, நல்லா தாராளமான சைஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு பெட்ரூமு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கொஞ்சம் பெருசா தான் பண்ணியிருப்பாங்க. விண்டோ வந்து 2 இருக்கு. அது மட்டும் இல்லாம, இங்க வந்து ஒரு வொர்க்கிங் டேபிள் இன்டீரியர்லயே பண்ணியிருக்காங்க. இங்க செல்ஃப் குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஃபால்ஸ் சீலிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத மாரி ஸ்பாட் லைட்டு 4 இடத்துலயும் இங்க குடுத்துட்டாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கபோர்டு இருக்கு. கீழ பார்த்த மாரி சிவில் ஒர்க்ல பண்ணிட்டு, டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டும் குடுத்துருக்காங்க. அதோட இந்த இடத்துல அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இந்த பாத்ரூம்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சீலிங் வரைக்கும் டைல் பண்ணிட்டு, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு, சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்ட்ல குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ரூம்ல இங்க ஒரு டோர் இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பால்கனி குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரோடுடைய இந்த சைடுல இருக்கக்கூடிய பால்கனி. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரெயிலிங்கு வித் டஃப் அண்ட் கிளாஸோட குடுத்துருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரேஜுக்காக ஒரு கபோர்டு குடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வாஷிங் மிஷின் பாயிண்ட் இருக்கு. வாஷிங் மிஷின் பாயிண்ட் அதுக்கான பவர் இன்புட் எல்லாமே இருக்கு. நீங்க வாஷிங் மிஷின் வச்சுட்டீங்கன்னா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அக்சஸரீஸ்லாம் அங்க வச்சுக்கலாம். அந்த ரூமுக்கு ஆப்போசிட்ல இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு. இந்த பெட்ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பேக்ட்டான சைஸ்ல குடுத்துருக்காங்க. இங்கேயும் ஸ்டோரேஜ் எல்லாமே டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுலயும் அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இந்த பாத்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வாஷ் பேசின் ஏரியா குடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவுக்கு மட்டும் இங்க லோ ரூஃப். எதுக்காகன்னா, இங்க ஸ்டோரேஜுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இங்க மட்டும் லோ ரூஃப் குடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏரியாவுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, 10 ஃபீட்டு. ஃபுல் சைஸுக்குமே டைல்ஸ் ஒட்டி டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த ரூம்ல ஒரு பால்கனி இருந்த மாரி, இந்த ரூம்லயுமே ஒரு பால்கனி குடுத்துருக்காங்க. இதுவுமே ரோட் சைடு தான் இருக்கு அப்படின்றதால. இங்கேயுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கவரேஜ், இங்கேயும் ஸ்டோரேஜுக்கான ஏரியா குடுத்துருக்காங்க. இப்போ டெர்ரஸ்க்கு வந்தோம்னா, ஓப்பன் டெர்ரஸா தான் குடுத்துருக்காங்க. இங்க சேஃப்டிக்கான கிரில் கேட்டு, பாதிய வந்து ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதோட டோருமே இருக்கு இங்க. மேல வந்து பார்த்தீங்கன்னா, டெர்ரஸ் ஃபுல்லாவே கூல் ரூஃப் டைல்ஸ் போட்டுருக்காங்க. அடுத்து காம்பவுண்ட் வால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 3 அடி ஹைட்டுக்கு மேல தான் குடுத்துருக்காங்க. துணி காய போடுறதுக்கான கம்பியும் குடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பைப் அவுட் குடுத்துருக்காங்க. மேல வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் டேங்க் குடுத்துருக்காங்க ஆஷிர்வாத் பிராண்ட்லேருந்து. மேல போறதுக்கான ஸ்டேர்கேஸும் ஸ்டீல்ல குடுத்துருக்காங்க. இப்ப இந்த வீடு ஃபுல்லா பார்த்துருப்போம். வீடு கட்டுறதுக்கு மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயர் கட் பிரிக்கு, டால்மியா சிமெண்ட், ஏஆர்எஸ் ஸ்டீலு இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த வீட்டுடைய அவுட்டர் பெயிண்ட் ஃபுல்லாவே ஏஷியன்ல அல்டிமா புரொடெக்ட் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 இயர்ஸ் வாரண்டி இருக்கக்கூடியது. அதனால வாட்டர் ப்ரூஃபிங் இந்த மாதிரியான விஷயங்களும் அந்த பெயிண்ட்டுக்குள்ளேயே வந்துரும். இந்த வீட்டுடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா, 99,00,000. இது இல்லாம ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு லோன் தேவைப்படுது அப்படின்னா, லோன் ஃபெசிலிட்டியும் இவங்களே ரெடி பண்ணி குடுப்பாங்க.
இந்த வீடு இருக்கிற லொக்கேஷன் என்ன? அதோட இந்த வீட்டுக்கு பக்கத்துல என்னென்ன வசதிகள் இருக்கு? என்னென்ன ஸ்கூலு, காலேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லொக்கேஷன் மேப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத நீங்க ஓப்பன் பண்ணி நியர்பைல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். இதோட இந்த வீட்ட நேர்ல வந்து பார்க்கணும் அப்படின்னாலும், அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேர்ல விசிட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு புடிச்சிருந்தா வாங்கலாம். இந்த வீட்ட கட்டுனது எஸ்பிஆர் பில்டர்ஸ். இவங்க சேலுக்கான வீடு மட்டும் இல்லாம, வீடு கட்டி குடுக்கணும் அப்படின்னாலும் பண்ணி தராங்க. ஸ்கொயர் ஃபீட் ரூ. 2200 இருந்து.